வாசிங்க ரோமருடைய புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்கள். Let us read the book of Romans, chapter 4, verse 20 and 21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். And he did not veer through unbelief regarding the promise of God, but was strengthened in his faith and gave glory to God, being fully persuaded that God had power to do what he had promised. வார்த்தை சொல்லுகிறது சந்தேகமற்ற விசுவாசம் என்று. The word is telling the belief without doubt. நம்மில் எத்தனை பேர் சந்தேகமற்ற விசுவாசம் வைத்திருக்கிறோம்? How many of us are possessing the belief without any doubts? அந்த 21 வாசிங்க. Let us read that 21, verse 21 again. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வார்த்தையை கேட்டீங்களா? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, வார்த்தையை தந்தவர் வார்த்தையில வல்லமை உள்ளவர். Have you listened to this word? What he is telling now, the one he has promised is fair enough to fulfill his promise. நீ அவரை அவிசுவாசிக்கிறியா அவருடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிறியா? Whether you are not believing in his word or whether you are not believing in him. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீ அவரையும் அவருடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிற. You are not believing in him or you are not believing in his word if you are worrying about tomorrow. கட்டுமரத்துல மீன் பிடிக்க போறோம். We are going for fishing. இல்ல பனைமரத்துல அக்காணி எடுக்க போறோம். We are claiming the palm tree. அங்க போறதுக்கு முன்னாடி நீ என்ன யோசிக்கணும்? தேவன் எனக்குள்ள பங்கு அங்கு வைத்திருப்பார். What you should think before you do that, you should think that God will keep my portion for me. ஒருவேளை நீ போனது போல திருப்பி வரலாம். போனது போலயே திருப்பி வரலாம். You may come back without getting anything as you go. என்ன அப்படின்னா பனைமரத்துல ஏறுற. When you claiming the palm tree, அக்காணி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் சட்டி தான் இருக்குது. for taking it something out of the palm tree, only the pot was there. ஏன்னா திருடர்கள் அங்க என்ன செய்வாங்க? திருடிடுவாங்க. Might be the thieves have theft that. உங்களுக்கு நல்லா தெரியும், மிருகம் போய் திருடும், மனுஷன் போய் திருடுவான். You knew this well. Animals or men, they can theft that. உங்களுக்கு அன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒன்றையும் தர சித்தம் இல்லை என்பதை நம்பணும். You should realize that God is not willing to give you any portion in that particular day. கட்டுமரத்துல மீன் பிடிக்க போன வெறும் வலையோடு வருகிறாய். You may come without anything when you went for fishing. நீ விசுவாசிக்க வேண்டிய காரியம், தேவன் என்னை இன்றைக்கு இப்படியாக பண்ணினார். You should believe that God is letting this to me today. வந்து என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ கஷ்டப்பட்டு போனேன். காலையில 2 மணிக்கா போவீங்க. 2 மணிக்கு போனேன், ராத்திரி வந்தேன், ஒன்றும் இல்லையே. We may think I went to fishing for early morning 2 o'clock. I came back, but I have found nothing. ஐயா மத்தியானம் 4 மணிக்கு எழும்பி கடைக்கு போறார். போனவரு திரும்பி ராத்திரி 10 மணிக்கு வரார். ஒரு வியாபாரம் பண்ணல. ஐயோ வியாபாரம் வரலையே. I went in the afternoon 2 o'clock and I came back by 10 o'clock, but nothing was happening in my business. ஐயா நினைக்கிறாரு, இன்னைக்கு கொத்த வேலைக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், வேலை இல்லையே. He went for construction work and he thought that work is not there. இது தேவனுடைய சித்தமா? Is this the will of God? இதைத்தான் ஐயா பார்க்கணும் நீ. You should look over this. ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அங்க இருந்து முறுமுறுப்ப. But what you do, you will crumble over there. அவனுக்கு கிடைச்சது, அவளுக்கு கிடைச்சது, இவளுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே. You will crumbling over this. He had found, she had found, they had found, but I had found nothing. இங்க நீ யார அவிசுவாசப்படுற அப்படின்னா உனக்கு வேலை தந்த தேவனை அவிசுவாசப்படுற. Here who is not believed, the one who has provided the work is not believed over here. உனக்கு வாக்குத்தத்தம் தந்த வாக்குத்தத்தத்தின் மேல் அவிசுவாசம் பண்ற. You are not believing over the one who has promised for you. அப்ப வருமானம் வர நேரம் மட்டும் ஆண்டவரே இவ்வளவு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதனால நீர் தந்ததுல பாதியை கடவுளுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கியா? Have you ever told that God has given me this much, so I am giving the half portion of my income? இல்லனா மட்டும் குறையிடுற. But when you had found nothing, you are crumbling. அப்புறம் அதிகமா கிடைக்கிற நேரம் இது அதிகமா வந்துச்சு, இது எனக்கு வேண்டாம், இது தேவ சமூகத்துல கொடுத்துறேன் அப்படின்னு கொடுப்பியா? Have you ever thought that I had been given a lot, therefore I am giving more to God? ஆபிரகாம் அப்படி கொடுத்தவன். Abraham was someone who was giving more to God. கொள்ளையடிச்சிட்டு வந்ததிலே தேவனுக்கு கொடுத்தவன். When he was blundering,
something from enemies, he was given a lot to God. நீ எங்க கொடுக்குற? What are you giving to God? அப்புறம் எதுக்கு முறையிடுற? Why are you grumbling? Why are you complaining to God? இல்லைன்னு சொன்னாலும் தேவனை துதி, இருக்குன்னு சொன்னாலும் தேவனை துதி. When something is there or when something is not there, you have to praise God. நீ ஆபிரகாமுடைய சந்ததியானால் அப்பத்தொட்டுக்கு இறங்குவதில்லை. If you are the descendants of Abraham, you will no more be in need of hot bread. நீ ஆபிரகாமுடைய சந்ததியானால் உன் கர்ப்பப்பிறப்பு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும். If you are the descendants of Abraham, the fruit of your womb will be the people of God. இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிற நம்முடைய கர்ப்பப்பிறப்பு எப்படி இருக்கிறது? What is the status of the fruit of your womb today? நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? What is the situation of your family today? நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு தருணம் இது. This is the high time to realize ourselves. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு முன்பு ஆபிரகாமுடைய குணாதிசயங்களுடைய ஊடாய் நாம் கடந்து போக வேண்டும். People of God who have come to the presence of God, before we started doing the will of God, we should attain the யாவாகிய யாசுவா மேசியாவுடைய பிள்ளையானால் நீ ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருப்பாய். You can't be the descendants of Abraham if you are the people of the Yahshua Messiah. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருங்கள். I'm pleasing you to become the descendants of Abraham. எபிரேயருடைய புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறபோது, When we read the book of Hebrews chapter 10 verse 23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold unswervingly to the hope we profess, for he who promised is faithful. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையாயிருங்கள், நம்பிக்கையில் அறிக்கை செய்யுங்க. the scripture says, let us hold unsparingly to the hope we possess. ஆபிரகாம்கிட்ட இருந்த நம்பிக்கை உன்கிட்ட இல்லைன்னா நீ ஆபிரகாமுடைய பிள்ளை இல்ல. If you don't have the faithfulness of Abraham in you, you cannot be the descendants of Abraham. நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட தகப்பனுடைய குணம் இருக்குது? How many of us are possessing the characteristics of our father? அநேகர்கிட்ட தாயினுடைய குணம் தான் இருக்கும். In many of us, the characteristics of our mother is there, ஆனா தகப்பனுடைய குணம் இருக்காது. not the characteristics of our father. நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியானால் தகப்பனுடைய குணாதிசயத்தை பெற்றவர்களாய் நீங்கள் மாறணும். If you are the descendants of Abraham, you should become the people who are possessing the characteristics of your father. எபிரேயர் 10:36 வாசிங்க. Let us read the book of Hebrews chapter 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. You need to persevere so that when you have done the will of God, you will receive what he has promised. வேதம் சொல்லுகிறது, சித்தத்தின்படி செய்து பொறுமையுடன் காத்திருக்கணும். The scripture says you should do according to his will to be patient. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல தேவ சித்தம் இருக்கிறதா? பொறுமையாய் காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? Do we have the will of God, or do we have the character of being patient? தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிற காரியம் தேவ சித்தத்தினுடைய ஊடாய் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். What God is expecting from you and me, we should be patient. We should be waiting through the will of God. ஆபிரகாமுடைய குணாதிசயம் இந்த மூன்றும் உன்னிடத்தில் இருக்கிறதா? These are the three characteristics of Abraham. Do you have all these three? கலாத்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிறபோது, When we read the book of Galatians chapter 3 verses 7 to 9, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Understand then that those who believe are children of Abraham. The scripture foresaw that Yah would justify the Gentiles by faith and announce the gospel in advance to Abraham. All nations will be blessed through you. So those who have faith are blessed, along with Abraham, the man of faith. இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ஊடாய் அவர் தொழுது கொண்ட யாவாகிய தேவனை தொழுது கொண்டு அவருடைய விசுவாசத்தினுடைய ஊடாய் நீ இருந்தால் மட்டுமே அவருடைய சந்ததியாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. you can be the descendants of Abraham only through this Abraham by his faith, only the faith which was followed by Abraham. இந்த விசுவாசம் இருந்தால், இந்த இறை நம்பிக்கை ஆபிரகாமுடைய இறை நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால், இந்த ஆபிரகாமோடு கூட நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be blessed along this Abraham if you have this faithfulness of Abraham, if you have the faithfulness of God with you like Abraham.
இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை பேர் ஆபிரகாமுடைய குணாதிசயத்தோடு வாழ்கிறோம்? How many of us are living with the characteristics of Abraham? ஆபிரகாமின் தேவனை எத்தனை பேர் ஆராதிக்கிறோம்? How many of you are praising or magnifying the God of Abraham?